அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ என்ன ஆச்சுன்னா, களம் 8ல் சித்தப்பு எடப்பாடி நம்ம விஜய் அண்ணாவை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன், ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, நேற்றைய தினம் மாமல்லபுரத்தில் வச்சு தமிழக வெற்றி கழகம் சார்பாக செயல் வீரர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் இது நாள் வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு எதிராகவோ பாஜக அப்படிங்கிற பெயரையோ கூட இது வரைக்கும் உச்சரித்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை அதிமுகவை திமுகவுக்கு நிகரா, திமுக தீய சக்தினா அதிமுக ஊழல் சக்தி, திமுக வந்து பாஜக கிட்ட மறைமுகமா அடிமையா இருக்குன்னா அதிமுக நேரடியாக அடிமையா இருக்குன்னு சொல்லி பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. சரி, இந்த தரப்புல இருந்து விமர்சனம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமா எல்லாத்தையும் இழுத்து வச்சு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரூர்ல 41 பேர் இறக்கும் போது உனக்கும் அதுல பொறுப்பு இருக்கு, நீ எங்க நின்னியா? நிக்கல, நீ பாட்டுக்கு ஓடி போயிட்ட, அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஐடிவிங் சார்பா வீடியோ இறக்குறது என்ன, ட்வீட் போடுறது என்ன, ஒட்டுமொத்த அந்த ஐடிவிங்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கு. நாம இல்லை விஜய் அவர்கள் பேசின அரசியல் குறித்து இதில் பேச இருக்கோம். அதிமுக தரப்புல இருந்து பேசக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் விதை நாம் போட்டது அப்படிங்கிற மாதிரி சீமான் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காப்புல. நம்ம எல்லாரும் சேர்த்து இதில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆண்டு கட்சியா இருக்கட்டும், இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல, கள்ள ஓட்டு போடுற இடம். விஜய் அவர்கள் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இதுல எடப்பாடி அவர்கள் கேட்கிற கேள்வி பின்னாடி நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி நமக்கே சில கேள்விகள்லாம் இருக்கு. அதாவது இந்த மாதிரி வந்து நீங்க அதிமுக ஊழல் கட்சின்னு பேசுறீங்கல்ல, ஓகே, நம்ம அதை வரவேற்கலாம். ஏன்னா திமுக அதிமுக அப்படிங்கிறது நம்ம ஒரே தட்டில் வச்சு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஜய் அவர்கள் இத்தனை நாள் ஏன் வாய் திறக்கல? ஒரே ஒரு காரணம் தான், கூட்டணிக்கு வருவாங்களா நம்மளை சேர்த்துப்பாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கு இல்லை, அவர்கள் பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு அந்த பக்கம் பாமகவும் உள்ள வந்து சேர்ந்து டிடிவியும் கடைசியில் டாட்டா காட்டிட்டு போனதுனால நமக்கு இனிமே அங்கே வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதிமுக திட்டுறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சந்தர்ப்பவாதத்தின் உச்சம். இதெல்லாம் வந்து ஒரு அவலமான ஒரு நிலையை தான் காட்டுது. தாவேக்கா வந்து எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காங்க, எந்த அளவுக்கு விரக்தியில இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. சரி, இதுக்கு வந்து அதிமுக தரப்புல வந்து பதிலடி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா, நாங்க அடிமையா இருக்குமா, உண்மையான அடிமை யாருன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரையே போட்டு வச்சிருக்காங்க. அதை ஒவ்வொன்றா படிச்சே நான் காட்டுறேன் பாருங்களேன். பனையூர் பண்ணையார் அவர்களே, ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் பெற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் ஆக பெரும் ஊழல்வாதி. நியாயமான கேள்வி. நாமளே நம்ம வீடியோக்களில் குறைஞ்சது ஒரு 3-4 முறை கேட்டிருப்போம். நீங்க ஊழல் பத்தி பேசுறீங்க, ஊழலை வந்து நான் பண்ண விட மாட்டேன்னு சொல்றீங்க. உங்களுடைய திரைத்துறையில உங்களுடைய படத்திலே வந்து இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது, அதை தட்டி கேட்டீர்களா இல்லை சரி பண்ணீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. கேட்டா அது ப்ரொடியூசர் பண்றது, தேட்டருக்காரன் பண்றது, மற்றவர்கள் பண்ணுவாங்க, அதை நீங்க தடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணல, அது எனக்கு சம்மந்தம் இல்லை ப்ரோ அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறீங்க இல்லையா. அதை அதிமுக தரப்பும் இப்ப நேரடியா கேட்டிருக்காங்க. அடுத்தது, தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா? நானே சொல்றேன். மாஸ்டர் படத்தை பத்தி தான் பேசுறாங்க. 2021 ஜனவரி மாதம் வெளியான படம் இருக்கு இல்லையா, அப்போ அதிமுக தான் ஆளுங்கட்சி, எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். மாஸ்டர் படம் வந்து கொரோனா டைம்ல வெளியே ஆகுமா ஆகாதுன்னு மிகப்பெரிய கேள்வி. ஆகாதுன்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல எடப்பாடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் அனுமதி வாங்கிட்டு போய் பார்க்குறாரு. 5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத அவர்களே அஃபிஷியலாக சொல்றாங்க. அப்போ அது உண்மையா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இன்னும் மறுக்கல. அப்போ 5 மணி நேரம் அது எப்படி காத்திருந்தாராம், கைகட்டி காத்திருந்தாராம். அதுக்கு வந்து அவர்கள் ஒரு விஷுவல்லாம் பண்ணி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க, ஏஐ வீடியோ. அதை நீங்க பாருங்க. எடப்பாடி ஐயாவை பார்க்கணும், ப்ளீஸ் உள்ள விடுங்க. இப்ப முடியாது, அவர் பிஸியா இருக்காரு. என்ன பிரச்சனை தம்பி உனக்கு? ஐயா, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகணும், ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப அழுகாதீங்க தம்பி, போங்க, நான் பாத்துக்கிறேன். So much sir. நன்றி ஐயா. கடைசியில் காலில் விழுற மாதிரி வச்சாங்க பாருங்க, அங்க நிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, அதிமுக அடிமைன்னு சொல்றீங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா விஜய் அவர்களே அப்படின்னு கேட்டதனுடைய வெளிப்பாடு தான் இது. இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டாங்களா? இதுக்கு அடுத்ததா கேள்வி இன்னும் முடியல, இன்னும் நிறைய வரிசையா இருக்கு. அதிமுக ஆட்சியை ஊழலாட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்கின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா? சூப்பரான கேள்வி, நியாயமான கேள்வி. நாமளும் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிற கேள்விதான். நீங்க அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்கல்ல விஜய் அவர்களே, ஜெயலலிதா யார் அப்படின்னா?
இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய பேனர்லையும் சரி, உங்களுடைய அந்த அனைத்து பதாகைகள்லையுமே பாத்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வைக்கிறீங்க, எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை வைக்கிறீங்க. அப்ப அவர்கள்லாம் ஊழல் பண்ணல. கடைசி ஒரு 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் எடப்பாடி இருந்தார் இல்லையா, அப்பதான் உங்களுக்கு அதிமுகல மொத்த ஊழல் நடந்துருச்சு, எல்லா விதமான குளறுபடி ஆயிடுச்சா? எவ்வளவு ஒரு அபத்தமான கருத்துன்னு பாருங்க. செங்கோட்டையனை கூட வச்சுட்டு நீங்க அதிமுக ஒரு ஊழல் பண்ண கட்சி அப்படின்னு சொல்றீங்கன்னா, திமுகவுக்கு இணையா அதிமுக ஊழல் பண்ண கட்சின்னு சொல்றீங்கன்னா, உங்களை நாங்க எப்படி பாக்குறது? அரசியல்னா என்னன்னே தெரியாம பேசுறீங்களா, இல்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்க அரசியல் பேசுறீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப இதுவே ஒரு ஆகப்பெரும் முரண். அதை சரியான வகையில சுட்டி காட்டியிருக்காரு நம்ம சித்தப்பு எடப்பாடி. இப்பதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். அதாவது கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. வந்துட்டாங்க, கரெக்டா அந்த பாயிண்ட் வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் அப்படி நம்ம கண்ணுக்கு வந்து சீமான் அண்ணனுடைய புகைப்படம் நம்ம நினைவுக்கு வருகிறது. நாம் தமிழர் கட்சி எடுத்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஏன்னா அந்த கருத்து அவர் அன்னைக்கே சொன்னாங்க, அதனால சொல்றேன். அது முழுசா படிச்சுட்டு பேசுவோம். அதற்கான பிராயச்சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே, அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை. நீ வீரர்லாம் இல்லை, பக்கா கோழை அப்படிங்கிறத அவர் வந்து பட்டியலிட்டு காட்டியிருக்காரு. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்ததெல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம். அவரோட ஸ்டைலில் அவருக்கு வந்து பதிலடி கொடுக்குறாப்புல. இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். உண்மையில நியாயமான கேள்விங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. கிளிசரின் போட்டு நீங்க கண்ணீர் வர்ற மாதிரி வீடியோ எல்லாம் பேசினதெல்லாம் பக்கா நாடகம் பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் இன்றைக்கு சித்தப்பா பேசக்கூடிய கருத்தெல்லாம் அன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார்களா இல்லையா? பேசினாரு. எல்லாத்தையும் அப்படியே வந்து பேசினாரு. நீங்களும் அதுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும், நீங்களும் அதுக்கு ஒரு பொறுப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். ஆனால் அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற அனைத்து தரப்பும் விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக நின்றாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எல்லாருமே சீமானத்தை பார்த்து கேள்வி கேட்டாங்க. நீங்க எப்படி வந்து விஜய் நீங்க கேள்வி கேட்குறீங்க, விஜய் நீங்க பொறுப்பெடுத்துக்க சொல்றீங்க, திமுகவை திட்டுங்க, அரசை திட்டுங்க, விஜயை விட்டுருங்க அப்படின்னு விஜய் வந்து அப்படி போற்றி பாதுகாத்தாங்க. இன்றைக்கு ஊரே சேர்ந்து விஜய் அடிக்கிறாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து ஒரு 10 ஸ்டெப் அஹெடா இருக்காரோ. நம்ம யோசிக்கிறதுங்கிறது இன்றைக்கு பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 மாதம் கழித்து நம்ம எடுத்துக்கிற ஸ்டாண்டு சரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அன்னைக்கே பேசினாரான்னு தெரியல. இன்றைக்கு அவருடைய அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க. இன்னைக்கு விஜயை பார்த்து பலரும் கேள்வி கேட்குறாங்க. அது அரசியல் காரணங்களுக்காகவோ இல்ல ஒரு லாஜிக்கலாவோ, பட் இருந்தாலும் கேட்குற கேள்வி சரியானதுன்னு நான் சொல்ல வரேன். விஜய் அவர்களும் பொறுப்பு அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியே வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புள்ளி. இந்த கேட்டிருக்கிற கேள்வி எல்லாமே நியாயமான கேள்விங்க. இதற்கு வந்து விஜய் அவர்கள் தரப்புல இருந்து நமக்கு பதில் வந்து வந்தே ஆகணும். ஏன்னா நீங்க அதிமுக வந்து உங்களுக்கு தேவைன்னா ஊழல் கட்சிப்பீங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இன்னைக்கு அதிகாரத்திலேயே இருக்காங்க, நாங்க எதுக்கு அவர்களை எதிர்க்கணும்னு கேட்பீங்க. எல்லாரும் பேசினாங்க. தாவேகா தரப்புல இருந்து விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் சொன்ன விஷயம், ஏன் விஜய் அவர்களுடைய வாயிலிருந்து அதிமுக விமர்சனம் பண்ணல, இப்போ அதிமுக தீய சக்தி இல்லையான்னு கேட்கும் போதெல்லாம் அவர்கள் அதிகாரத்திலே இருக்காங்க, நாங்க ஏன் அவர்களை விமர்சிக்க போறோம்னு பேசிட்டு இன்னைக்கு திமுகவுக்கும் ஓட்டு போடாதீங்க, அதிமுகவுக்கும் ஓட்டு போடாதீங்க, ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் போடுங்க, நான் மட்டும்தான் நல்லவன் பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அபத்தமான ஒரு கருத்து. மக்கள் வந்து தயவு செஞ்சு 3 மாசம் முன்னாடி விஜய் அவர்கள் பேசின கருத்து என்ன, இப்ப என்ன பேசுறது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்களே தெளிவான வகையில முடிவெடுத்துடலாம் விஜயினுடைய அரசியல் தெளிவு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அதாவது எந்த கட்சியும் உங்க கூட கூட்டணிக்கு வரல, அது ஒண்ணுதான். நீங்க நாம் தமிழர் கட்சி கிட்ட கூட்டணி பேசியிருக்கீங்க, ஆனா உங்களோட டேர்ம்ஸுக்கு அவர்கள் ஒத்து வரல. நீங்க கூட்டணிக்கு அவர்கள் வரலன்னு கூட சொல்ல முடியாது. நீங்க சொன்ன டேர்ம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நான் முதலமைச்சர், நீங்க எனக்கு கீழே, நீங்க உங்களுக்கு இத்தனை சீட்டு, உங்களோட டேர்ம்ஸுக்கு அவர்கள் ஒத்து வரல. அதே மாதிரிதான் அதிமுக தரப்புலையும் உங்களுடைய கூட்டணி அவர்கள் விரும்பினார்கள், அதை அவர்களே வெளிப்படுத்தினார்கள். எடப்பாடி அவர்களே தாவேகா கூடிய வந்து தாவேகா அசைக்கிறத பார்த்து பாருங்க அவருக்கு தொண்டர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இப்படி இருக்குன்னு சொல்லி நட்பு பாராட்டினார். அப்ப அது கூட்டணிக்கான அழைப்பு தான். ஆனா உங்களுடைய டேர்ம்ஸுக்கு ஒரு ஒத்து வரல. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க, நானும் பாதி நாள் சிஎம்மா இருந்துக்கிறேன், நீங்க பாதி டேர்ம் சிஎம்மா இருங்கன்னு சொல்லியிருப்பீங்க. எல்லாம் செய்தி வந்துச்சு, அது உண்மை எதுன்னு நம்ம தெரியாது வச்சுக்கோங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நீங்க பேசியிருக்கீங்க, அது ஒத்து வரல. அப்ப அங்கேயும் நீங்க வந்து கூட்டணிக்கு ஒத்து வரல. காங்கிரஸ் கூட இத்தனை நாள் வந்து நீங்க காங்கிரஸ் வருமான்னு சொல்லி அப்படியே வந்து இந்த சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுட்டு இன்னைக்கு வந்து அவருக்கு வரமாட்டாங்க வந்து டாட்டா காட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் கூட்டணியே வேணா, நான் மக்களோட கூட்டணிங்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல எத்தனை நிலைப்பாடுகள் தடுமாற்றம் மாற்றம்னு நீங்க பாருங்க. இப்படி மாறிட்டு வந்து நீங்க பிற கட்சிகளை குறை சொல்வதற்கான தகுதி எல்லாம் போயிருச்சே. அதிமுகவை அடிக்கலாம், அது வந்து நாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அடிக்கலாம், திமுக காரங்க அடிக்கலாம், மற்றவர்கள் அடிக்கலாம். ஆனா தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து அதிமுகவை கேள்வி கேட்க முடியாதுங்கிற. ஏன்னா நீங்க அவர்களை கேள்வி கேட்பதற்கான ட்ராக்ல நீங்க பயணிக்கவே இல்லை.
நீங்க ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை உங்க பேனர்ல வைக்கிறீங்க. ஆனா அதிமுகவை நாங்க எதிர்ப்போங்கிறீங்க, அதிமுக ஊழல் கட்சின்றீங்க. எப்படி இதை நாங்க பொருத்தி பார்க்கறது? கொஞ்சம் கூட ஒரு கொள்கை தெளிவே இல்லையா உங்ககிட்ட? அதிகபட்சம் செங்கோட்டையன் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னே புரியல. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக ஊழல் கட்சியா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரா? பத்திரிகையாளர் கேட்டாரு, செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில இணையும் பொதுவே மைக்கு நீட்டி கேட்டாங்க, அதிமுக ஊழல் கட்சின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும் இருந்த அதிமுக வேற, எடப்பாடி அவர்கள் இருக்கும் போதும் நாங்க ஊழல்லாம் ஒன்றும் பண்ணல, நிர்வாகம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று உருட்டிட்டு இருந்தார். ஆனா அவர் சொன்ன அடிப்படையில் ஒரே விஷயங்கிறது, நான் வந்து ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணும்னு நினைச்சேன், அது இருக்கல. எல்லாரும் சேர்ந்து அதிமுகவில் வந்து ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன். டிடிவி வெளியே இருக்காங்க, சசிகலா வெளியே இருக்காங்க, ஓபிஎஸ் வெளியே இருக்காரு, இவங்கெல்லாம் வெளியே இருக்கிறதுனால நான் கட்சி விட்டு விலகிக்கிறேன்ப்பா, என்னால ஒருங்கிணைக்க முடியல, நான் விலகிக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் வெளியே போனார். ஊழல் கட்சிங்கிறதுனாலயோ விஜய் வந்துட்டாரு தமிழ்நாட்டை மாத்திட்டு வருங்கிறதுனால வெளியே வரல. ஸோ அப்போ புரிஞ்சுக்கங்க, நீங்க வைக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையே அற்றதா இருக்கு. இன்னைக்கு நீங்க அவர்கள்ட்டையும் போட்டு அடி வாங்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், இந்த கரூர் துயரத்துல அதிமுகங்கிற கட்சி வந்து விஜய் அவர்களை பெரிய அளவுல அரவணைத்ததற்கு பின்னாடி தான் அந்த பார்வை அப்படிங்கிறது எல்லாருக்குமே மாறிச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாண்டு சரிங்கிற இடத்துக்கு எல்லா கட்சியும் வர்றாங்க. பிஜேபி வந்துட்டாங்க, அதிமுக வந்துட்டாங்க. ஏற்கனவே திமுக வந்து விஜய் மேல தவறுங்கிறது அவர்கள் வேற மாதிரி பண்ணுவாங்க. எங்க மேல தப்பே இல்லை, விஜய் மேல மட்டும்தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அதையுமே நம்ம ஏத்துக்கல, அது ரெண்டாவது கருத்து. ஆனா இன்றைக்கு விஜய் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அன்றே நாம் தமிழர் கட்சியும் சீமானும் கேட்டாரு. விஜய் அவர்கள் வீடியோ போடும்போது சீமான் சொல்லலையா, இதெல்லாம் வந்து முகத்துல சோகமே இல்லை தம்பி, நீங்க நடிக்காதீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இது கூட ஒரு வீடியோ கூட நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி அதை விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு அதே விமர்சனத்தை அதிமுக வச்சிருக்கு, கிளிசரின் போட்டு நீங்க அல்றீங்களான்னு கேட்கறாங்க. அப்ப என்ன? அப்போ இங்க இருக்கிற விஷயங்கிறது ஒண்ணுதான். அன்றைக்கு வந்து எல்லாரும் விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுத்து விஜய் அப்படியே நீங்க பாதுகாத்து அனுப்பி வச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அதை கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்தது சரியான விஷயமா நான் பாக்குறேன். இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரியான தவறுகள் நடக்கவும் கூடாது. அது மாதிரியான தவறு நடக்குது அப்படின்னா அதற்கு வந்து அந்த இடத்துல பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கும் அனைவரும் வந்ததில் மகிழ்ச்சி. ஸோ விஜய் அவர்கள் இந்த மாதிரி வந்து ஊழல் கட்சி, தீய சக்தி அப்படிலாம் பேசுறதெல்லாம் கண்டிப்பா எடுபடாது. ஏன்னா உங்களுடைய கட்சியில நீங்க வந்து போஸ்டிங் போடுறதுக்கு பணம் வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய குமுறல். வெளிப்படையா நிர்வாகிகள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அது குறித்து என்ன நீங்க பேசியிருக்கீங்க, மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இப்ப கூட நீங்க கூட என்ன பேசுறீங்க, பூத்துல நம்மளுடைய ஆட்கள்லாம் கரெக்டா வந்து நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்களான்னு பாருங்க, எல்லாரையும் கரெக்டாக கூட்டு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில இருந்து தான் உங்களுடைய தொண்டர்களை நீங்க வளர்க்குறீங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க போராடுங்க, இந்த பிரச்சனை நமக்கு இந்த ஸ்டாண்டு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பிரச்சனை சார்ந்து ஒரு நிலைப்பாடோ ஒரு செயல்பாடோ தாவேக்காவில் இல்லை. அப்படி இருந்துட்டு கூட்டணிக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து பெரிய அளவில் பண்ணாம எல்லா கட்சியும் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கூட்டணி போனதுக்கு பின்னாடி, நீ தனித்து விடப்பட்ட பின்னாடி நீங்க எல்லாரையும் பார்த்து நீங்கெல்லாம் கொள்ளக்காரங்க, நான் மட்டும் தான் நல்லவன் தனியாக நிற்கிறேன், மக்கள் கூட கூட்டணி சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அபத்தமான ஒன்று. அதனால் விஜய் அவர்களே, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இதுக்கப்புறம் மக்கள் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. முன்னாடியாவது உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 4-5 கட்சிகளாவது இருந்தாங்க. இப்போ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஜய் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ஏற்படுத்துறதுக்கு பிரதான கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாதுகாத்து நின்றாங்க. ஏன்னா திமுகங்கிற ஒரு நபரை வந்து எதிர்ப்பதற்கு நம்ம எல்லாரும் ஒன்னா நின்று எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது. அரசியல்லையும் நீங்க தனித்து விடப்பட்டிருக்கீங்க. நீங்க மக்கள் மத்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இறங்கி வந்து எந்த அரசியலும் பண்ணல. அவர் சொன்னது மாதிரி 70 நாட்களுக்கு மேல நீங்க வெளியே வரலையேங்க, அது உண்மைதானே. மக்கள் பிரச்சனைக்கும் வெளியே வரல, உங்களுடைய பிரச்சனைக்கே வெளியே வரலையே. ஜனநாயகன் படத்துக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே விஜய் அவர்கள் ஒரு போராட்ட காலத்துக்கு வரவேணாம்ப்பா, ஒரு பேசி ஒரு வீடியோ கூட போடலையே. அப்புறம் என்ன, நீங்க உங்க பிரச்சனைக்கும் பேச மாட்டீங்க, மக்கள் பிரச்சனைக்கும் பேச மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுறணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன ஒரு அதீத கற்பனைன்றது புரியல. இதற்கான பதிலாம் 2026 தேர்தல் களம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை. ஸோ இதுல எடப்பாடி அவர்களுடைய கண்டனம் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது. நன்றி.